12th matrix chapter 1 exercise 1.2ல third sumல third subdivision find the inverse கண்டுபிடிக்கணும் by Gauss Jordan method. இங்க மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா Gauss Jordan மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் லெட் ஏ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கிறேன். அப்ளையிங் Gauss Jordan மெத்தட் A/I ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன், அடுத்தது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். நாம் இங்கே என்ன பண்ணணும்னா இந்த ஏ இருக்கிற இடத்துல நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கொண்டு வரணும். 1 0 0 0 1 0 0 0ன்னு நாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரோவை R1 R2 R3 அப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு வரணும். மல்டிப்ளை இல்லைனா அடிஷன் அப்படி பண்ணி கொண்டு வரோம். அப்போ சேர்ந்து இங்கே சேஞ்ச் பண்ணும்போது இதுவும் சேர்ந்தே சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகி வரும்போது இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் வரும் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் தான் ஏ இன்வர்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு கீழே உள்ள மேட்ரிக்ஸை 0 0ன்னு கொண்டு வரோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு R1 மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். R1 மேட்ரிக்ஸ் எனக்கு 1 2 3 /1 0 0. R2 மேட்ரிக்ஸை என்ன சேஞ்ச் பண்ணலான்னா R2 - 2R1. R2 மேட்ரிக்ஸ் R1 மேட்ரிக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ R2 மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கிறேன். என்ன இருக்குது? 2 5 3 0 1 0. R1 மேட்ரிக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 2 2s are 4 3 2s are 6 1 2s are 2 0 0. சரிங்களா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ண, அப்போ மைனஸ் 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 மைனஸ், அடுத்தது இங்கே 0 அப்படி இருக்குது. இங்கே 2ல் 2 போனால் 0, 5ல் 1 போனால் 1, 4 போனால் 1 3, இங்கே -3 வரும், இங்கே -2 வரும், இங்கே 1 வரும், இங்கே 0 வரும். அப்போது இதை அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ 0 1 -3 -2 1 0. அடுத்தது R3. R3 எப்படி வரும்னா R3லேருந்து R1 சப்ராக்ட் பண்ணால் இங்கே 0 வந்துடும். அப்போ R3லேருந்து R1 சப்ராக்ட் பண்ணுவோம். 1 - 0 0 0 - 2 -2 8 - 3 5 0 - 1 -1 0, இங்கே 0. அடுத்தது 1 - 1 இங்கே 1. சரிங்களா? அடுத்தது இங்கே நம்ம 0 கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? R1 + R2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே 0 வந்துடும். சரிங்களா? இது நான் இங்கே எழுதுகிறேன். R3 = இங்கே எழுத மாட்டேன். R3 - R1. அடுத்தது இங்கே 0 வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் நாம் ஆட் பண்ணணும். அப்போ R1 = R1 + R3. R1ஐயும் R3யும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே 1 வரும். அடுத்தது 2 - 2 0 வரும். 3 R1 + R3. அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் இங்கே 8 வரும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 0 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், இங்கே 0, இங்கே 1 வரும். திருப்பி அதை அப்படியே எழுதிக்கிறேன் மீதி உள்ளது. அப்போது 0 1 -3 -2 1 0. இங்கே 0 -2 5 -1 0 1. அடுத்தது இங்கே இதை சேஞ்ச் பண்ணுறேன். R3யை சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? R3 = அடுத்தது அப்போ R1ஐயும் R2ஐயும் அப்படியே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு R1 இருக்குது 1 0 8 /0 0 1 0 1 -3 -2 1 0. R3 மட்டும் சேஞ்ச் ஆகுது. R3 gives = R3. இந்த R3 கூட +2R2. R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே எப்படி இங்கே சைடில் எழுதுகிறேன். R3 என்ன இருக்குது நம்மளுக்கு? 0 -2 5 -1 0 1. R3யை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 2 3 2s are -6 2 2s are 4 -4 1 2s are 2, இங்கே 0. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அப்போ 0 இங்கே 0 ப்ளஸ் இது ப்ளஸ் ஆட் பண்ண தான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே -1 இங்கே -5 இங்கே 2 இங்கே 1. அப்போ இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதுகிறோம். என்ன வருது? 0 0 -1 -5 2 1. அடுத்தது என்ன சேஞ்ச் ஆகணும்னா R1 சேஞ்ச் ஆகணும். R1 என்ன சேஞ்ச் ஆகணும்? இந்த 8 இருக்க இடத்துல நம்மளுக்கு 0 வரணும். இங்கே R2 சேஞ்ச் பண்ணுறோம். R1 அப்படி ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு R1 என்ன இருக்குது? 1 0 8 /0 0 1.
R2 இங்கே 0 வரணும்னா என்ன பண்ணோம், R2 gives equal to R2 minus 3R1. சரி, மைனஸ் 3R3. இந்த R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா R2வை அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா, R2 என்ன இருக்குது, 0 1 minus 3 minus 2 minus 2 1 0. அடுத்தது R3யை வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 0 0 minus 3. அடுத்தது 5 3s are 15. இங்கே என்ன இருக்குது, இங்கே 5 இருக்குது. 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொன்னால் -15. 2 3s are 6. R3 தான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்புறம் 1 3s are 3. இப்போ இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். அப்போ என்ன வரும், 0 0 சாரி 0 1 0. இங்கே வந்து 13 வரும். 13, இங்கே -5, இங்கே -3. அப்போ அதை அப்படியே இங்கே எழுதுகிறேன். இங்கே 0 1 0 13 -5 -3. சரிங்களா, அடுத்தது வந்து நான் R1 R2 எழுதியாச்சு. இதில் R3யை அதே மாதிரி அப்படியே எழுதிக்கிறேன். R3 இங்கே என்ன இருக்குது, 0 0 -1 -5 2 1. அடுத்தது இங்கே என்ன பண்ணால் 8ஐ சேஞ்ச் பண்ணும். அப்போது R3 R1ல் 0 வரணும். அப்போ R1 தான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ R1 gives equal to R1 + 8 R3. R3யை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே எழுதிக்கிறேன் R3. இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நான் R1 எழுதிக்கிறேன். R1 என்னது, 1 0 8 0 0 1 0 0 1. R3யை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே 0 0 -8 -40. அடுத்தது வந்து 2 8s are 16. இங்கே 3 9 1 8s are 8. அடுத்து இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது, 1 0 0. இங்கே வந்து நம்மளுக்கு -14 40. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது தான் இங்கே 0 வரும். அடுத்தது வந்து இங்கே 16, இங்கே வந்து 9 வருது. அப்போ அதை அப்படியே இங்கே எழுதுகிறோம். R1ல் என்ன வருது, 1 0 0 /-40 16 9. அடுத்தது வந்து 0 1 0 13 -5 3. அடுத்தது வந்து 0 0 -1 -5 2 +1. இப்போது நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு இங்கே ஒரு -1 தான். அப்போது R3யை வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். R3 × -1. அப்போது இது வந்துடும் நம்மளுக்கு. அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்துடும். 1 0 0 /-40 16 9 0 1 0 13 -5 3. அடுத்தது 0 -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 0 1. இங்கே வந்து +5, இங்கே -2 -1. இதுதான் ஆன்சர். அப்போ A இன்வெர்ஸ் வந்து இதுதான். நாங்கள் தனியாக எடுத்து எழுதுகிறேன். A இன்வெர்ஸ் equal to -40 16 9 13 -5 -3 5 -2 -1. The answer. Thank you. Please subscribe my channel.